ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் கிராஃப்ட் அண்ட் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நான் இங்கே 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அதனோட தோலை நம்ம சீவி எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு தோல்களை நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த உருளைக்கிழங்கோட 2 முனைகளை இது போல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை நீல வாக்கில் வெட்ட போகிறோம். இது போல் நீல வாக்கில் துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போலவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இதே போலவே நீலவாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை இது போல் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அந்த சூடான தண்ணியில் உருளைக்கிழங்கை போட்டு வைக்க போகிறோம். 10 நிமிஷமாக இந்த உருளைக்கிழங்கு தண்ணியிலே இருக்குது. 10 நிமிஷம் கழித்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை நம்ம அதிலருந்து எடுத்துடணும். அதுக்கு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லா தண்ணியும் நம்ம அதிலருந்து எடுத்துட போகிறோம். இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சாச்சு. இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் ஐஸ் வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வைக்க போகிறோம். 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்து அதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கை பரப்பி விட்டு நல்லா ஆற விட போகிறோம். நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா தனித்தனியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதில் இருக்க ஈரமெல்லாம் வடியணும். இன்னொரு காட்டன் துணி இருந்தால் கையில் எடுத்து இதுக்கு மேலே இருக்கிற ஈரத்தை அந்த காட்டன் துணியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி அதனோட ஈரத்தெல்லாம் நம்ம துடைக்க போகிறோம். பாருங்கள், இது போல் நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகாது. நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம 2 முறை ஃப்ரையிங் பண்ண போகிறோம். முதல் முறை 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கை. இது போல் 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடணும். இது முதல் முறை ஃப்ரை பண்ணுறோம். முதல் முறை ஃப்ரை பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துடணும். எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்த உருளைக்கிழங்கை 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் 2வது முறை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த தடவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க.
வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மேலே தூவிக்க போகிறோம். உப்பு தூவிட்டு நல்லா இது போல் ஷேக் பண்ணுங்கள். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது போல் கலக்கி விடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட கெச்சப் வச்சு பரிமாறுங்க. எப்படி இருக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்கள், அம்மா பார்த்து சொல்லுங்கள். Yummy. Yummy. தேங்க்யூ. இந்த கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.